மெயின்டைன் பண்ணணும், எடுக்கக்கூடாது. கிளச்சில் இப்போ வேறு இல்லை. இப்போ எடுத்துகிட்டு தான் எக்ஸைட்டர் மிதிக்கணும். அது எடுக்கிறதுக்கு முன்னால் எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது. எடுக்கும்போது மெதுவாக எடுக்கணும். ரைட்டில் போகணும். ஃபுல்லாக கிளச்சு ரிலாக்ஸ். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு மாப்பிள்ள. ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டா வண்டியை நிறுத்திடணும். இந்த இடம் பொருள் எவ்வளோ கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம ஓட்டி தான் பழகிட்டு இருக்கோம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டா டக்குன்னு நிறுத்திடும். நான் நம்ம ரோட்டில் வந்து தான் ரைட்டில் போகணும். பட் நான் ரைட்டில் தான் சொன்னேன். நீங்கள் இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுட்டு அப்படி லெஃப்ட்டு திருப்பி ரைட்டில் போகலாங்க. இது மாப்பிள்ள இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குங்களா? 4th சாட்டர்டே லீவ் இல்லையா? இருக்கு. சரிங்க மாப்பிள்ள. இல்லை அங்கே போனால் ஆதார் இருப்பாங்களா செக் பண்ணிக்கலாமா? அதுக்காக கேட்குறேன். அவங்களுக்கு சரி மேம், நான் போய் பார்த்துக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம். நீங்கள் ஒன்றாவது போகிறக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம லாரி போகிறக்கா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேனா? போகலாங்க. எடுக்கக்கூடாது. ஃபுல்லாக விட்டுருங்க. ஸ்டடி பண்ணிட்டு தான் எக்ஸைட் மிதிங்க. ஸ்டடி பண்ணால் மிதிக்கூடாது. இப்போ மிதிங்க. செகண்ட் கியர். பாதி தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ கால்வாசி தான். 3rd 4th தான் டக்குன்னு எடுத்துடணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. திருப்புங்க. இப்படி கிளச்சை கால்வாசிடுங்க. கால்வாசி போகும். போயிடுச்சா? நம்ம ரோடு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டக்குன்னு எடுத்துடணும். மொத்தமாக எடுத்துடணும். எக்ஸைட் மிதிச்சு அந்த கார் வரக்குள்ளே ஓடிடணும். மினி பஸ் அந்த கட்டில் போகணும். ஆமாம், இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு மெதுவாக மெயில்டாக போவாங்க. வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. இப்படி இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். எப்படி கிளச் அப்படியே பிடிச்சிக்கங்க. வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை கால்வாசி திருப்பி மாற்றி டக்குன்னு சுற்றுறோம். மாற்றி அவ்வளோதான். அதுக்குள்ளே ஏன் எக்ஸைட்டர் மிதிக்கிறீங்க? நல்லா சூஸ் பண்ணி போகலாங்க. எக்ஸைட்டர் இப்போ யூஸ் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இப்போ யூஸ் பண்ணுங்க. வண்டி திரும்பி ஸ்டெடியாகாமல் எக்ஸைட்டரை எப்பவுமே மிதிக்கக்கூடாது. சரிங்களா? போகலாங்க.
காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி. ஹலோ அண்ணா, உங்கள்கிட்ட தான் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம். கார் அடிக்கணும் 10. அப்படிங்களா? பாட்டு போகலாமா? எங்கே இருக்காங்க? பொங்கலூர். அப்போ வேணாம், பொறுமையாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கம்மி வரும். இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? 10 நாள் கழிச்சு எப்படி ஒரு சந்தேகம் வருது. பட் நம்ம 40 டச்சை ஏன் 4வது கீர் போடாமல் இருக்கோம்? கரெக்டு தானே? இப்போ எவ்வளோ தேடிக்கிறேன்? கரெக்டு தான். நம்ம ரோடு ஹார்ன் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட். அவர் வாட்டுக்கு அவர் போய்க்குவார், நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் போங்க. சரிங்களா? போயிடுச்சுங்களா? ஐயோ, இடிச்சிருவணும். நான் ஒன்றும் பண்ணலையே. இப்படி தான் பண்ணேன். அங்கேயும் இது பண்ணல. இங்கே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஏன்னா அந்த கார் வருது, இங்கே 2 வீலர் வருது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ 2ஐயும் விட்டுட்டு மறுபடியும் எக்ஸலேட் டக்குன்னு. ஏன்னா 30 தான் இருக்கும், அதனால் 3 கீழே அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படி ஸ்பீடு பிரேக். அது டக்கு அந்த வண்டியை பார்த்தா கீர் மாற்றலாம் தோணாது, மறந்துடுவோம். ஐயோ, என்ன கீர் போடுறதே தெரியலையே. காலை எடுங்க. லைட்டாக எக்ஸலேட்ரு. அந்த வண்டியை பார்த்தோன்னே பயப்படக்கூடாதுங்கக்கா. நமக்கு அதுக்கு முன்னாலேயே ஸ்பீட் பிரேக் வந்துருச்சு. மொதல் பிரச்சனையே நம்ம கீரில், 2வது பிரச்சனை தூரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கு நம்ம இன்னும் செகண்ட் கீர் போட்டு அதை அப்படியே மூவ் பண்ணி வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜேசிபியை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் நீ வாட்டுக்கு போய்க்கணும், நான் பாட்டுக்கு போய்க்கணும், அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வாட்டுக்கு வந்திருக்கணும். பட் நம்ம 1/2 மணி நேரம் ஆகி செகண்ட் கீர் போடலை. திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு திருப்புங்க, இந்த பிரச்சனையை முடிச்சிடுவோம். ஃபஸ்ட் செகண்ட் கீர் போடாதுங்க எடுத்தால் வண்டி இப்படி சுண்டி போகுது, வேறு ஒன்றும் இல்லை. போகலாங்க. போட்டுருணும் தான். அதுக்கு எப்போவுமே செகண்ட் கீர் தான் நம்மளை பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் பார்த்துக்குவோம். நம்மளோட நானும் அந்த நேரம் 3வது கீர் போட்டிருப்பேன். கண்டிப்பாக போட்டிருப்பேன். இவங்களாம் வராங்கன்னு பார்க்க மாட்டேன். சொல்லுங்கள், என்ன சொல்ல வந்தீங்க? இல்லையே, 2 பிள்ளைங்கள வண்டியில் உட்கார வச்சிங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது பறக்குதே வண்டி. டைம் 9:05 ஆகிட்டா. வண்டி 100ல் வருது. கரகரன்னு லெஃப்ட் ரைட் யாரையும் பார்க்கறது இல்லையே, நான் பார்த்தேன். அப்போ மட்டும் எப்படி அவ்வளோ தைரியம் வருது? அந்த மாதிரி இதுவும் ஓட்டு பழகிடும். பட் பயப்படாமல் இருந்தாலும் பழகிடுச்சு. நீட்டே பழகிக்கலாம், பயப்படாதீங்க. அப்படியே அங்கே வளைய வந்துடுச்சு. எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. பிரேக் லைட்டாக மட்டும் பிடிச்சிருங்க. அவங்க நியூட்ரல் பண்ணி 3வது கீர் போட்டுக்குங்க.
காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட் நடு ரோட்டில் போகலாம். ஆப்போசிட்டில் வண்டி இல்லைன்னா இது பூராமே நம்ம ரோடு தான், அப்படியே போகலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. ஸ்பீட் அடிச்சு. பட் இவ்வளோ சொன்ன நான் அந்த செகண்ட் இருங்க போடுங்கன்னு சொன்னால் தான் போடுவீங்க எங்கக்கா? அப்படி தானா? செகண்டு தான். வண்டி நின்னா மட்டும்தான் அக்கா ஃபஸ்ட்டு. வண்டி மூமெண்ட்லேயே தானே இருக்குது அக்கா. இன்னும் கொஞ்சம் சேர்த்து தள்ளி உட்காந்துங்க சென்டரில். அது வெயில் சுழியும் நடிக்குது, இங்கே ஆள் இல்லை. எனக்கு தான் வேறு வழி இல்லை. பின்னால் வர ஒரு பாவம், அவர் வழி விட்டுருவோம். இந்த மாதிரி பெண்டெல்லாம் வரும்போது நம்ம கிளட்ச் பிடிச்சிட்டு தான் திருப்பணுமா? ஆமாக்கா, கண்டிப்பாக. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. இங்கேயும் செகண்ட் கியர் போட மாட்டேங்கிறீங்க. ஹலோ, வண்டி நிறுத்தி 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 அக்கா. இப்போ ஸ்பீட் பிரேக் அங்கே வருதுன்னா ஸ்பீட் பிரேக் பார்த்துட்டு ஸ்பீட் பிரேக் ப்ராசஸிங்கே செகண்ட் கியர் தான். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு போகலாம். ஸ்டடி பண்ணி எக்ஸலென்ட். இன்னும் கொஞ்சம் கியர் என்ன பண்ணோம்? அண்ணன்ட்ட சொல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாமா? இவ்வளோ துன்பமே இருக்காது. ஆமா, நான் அதுதான் கேட்டேன். அவர் வேண்டாங்கிறாரு. வேண்டாங்க, கரெக்ட்டுங்களாமா? உனக்கு என்ன? எப்போ நீ சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்குவேன் தேடிக்கு. இல்லை, இந்த இது வரமாட்டேங்குது. நான் டக்கு டக்குன்னு அந்த இது ஓட்டக்கு நிதானமாக இருந்தீங்கன்னா, அதான் நீங்கள் அக்கா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. பட் நான் சொல்கிறத நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா வேலை முடியுது. எக்ஸைட்டர் விட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி மறுபடியும் செகண்ட் கியரு. ஏன்னா வளைவு வருது, வண்டி திருப்புற சிரமமாக இருக்கும். அவ்வளோதான். மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக திரும்பும். நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு. ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க அந்த அக்காட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறான், சொல்லலை. நீங்கள் ஏன் அவனை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? வேணா யூட்டன் பண்ணிங்களா? போய் பார்த்து பேசிட்டு வரலாமா? ஜூஸ் வாங்கி தரீங்களா? வாங்கி தர வாங்கினா தேடிக்கு டக்குன்னு காலை எடுத்துட்டு எக்ஸலேட். டிக்கெட் லெஃப்ட் போட்டுருங்க. இங்கேயே எக்ஸலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, மெதுவாக திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அப்படியே கிளச்சை பிடிச்சி மணிக்கே செகண்ட் கியர் போடுங்க. இல்லையா வண்டி நிறுத்திடுங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கணும். பட் இது என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, யார் சாமி சுத்தமாக சொல்லுங்கள். நம்ம அங்கே வந்தோம் இல்லைங்க, கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. லைட்டாக எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி அவ்வளோதான். காலை எடுத்துருங்க. வரமாட்டேன் எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி கொடுக்க மாட்டேன். தேடி
முடியாது. கொடுக்க மாட்டாரா? முடியாதாமா. வர சொல்றாங்க. நாங்கள் பாப்பாக்கு ஆதாருக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு வரேன். நாங்கள் மதியானம் வரேங்க. சரி சரி. அவ்வளோ பெரிய வண்டி வருது, பயப்படாம இருந்தீங்களா? அதே மாதிரி பயப்படாம இருந்திருக்கணும். ஆமாம், நான் அந்த ஒயிட் கலர் கோட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்குள்ளேயே நம்ம போனால் போதும், அவர் அப்படி போய்க்குவாரு. யாரா சொன்னா பயப்படலைன்னு? எக்ஸைட்டு கால் எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 4வது கீரு. பட் இதெல்லாம் உங்களுக்கே தோணணும், நம்ம 2வது கீர் போடக்கூடாது. சூஸ்மி காலை எடுத்துட்டு என்னமோ தெரில, பழைய யமுனா எங்கேயோ போயிட்டாங்க. இது ஏதோ புதுசாக வந்து போயிட்டு இருக்காப்புல. பின்னால் வண்டி வருது வரல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு முன்னால் ரோடு ஃப்ரீயாக இருக்கா? நம்மளை முன்னால் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்களா? முன்னால் யாராச்சும் கல் வீசினா தான் நமக்கு மூஞ்சில் போடும். பின்னால் வீசாமல் போகிறோம், என்ன பண்ணால் நமக்கு தேவையில்லை. நமக்கு முன்னால் வீசுறவனை பார்த்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நமக்கு வேணும். அவன்றது தப்பிச்சாலே போதும். நம்ம பின்னால் வர அவன் ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சு போய்க்குவான். சொல்லுங்கக்கா. ஐயோ நியூட்ரல் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4வது கீர் போடுங்க, காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அது வாட்டுக்கு 5 போயிட்டு இருந்தோம். டக்குனு 4th கீர் போடணும், திருப்பி ரைட் பண்ணிட்டோம். மறுபடியும் 4th போட்டிருக்க வேண்டியதானே? அதனால் ஒன்றும் ஆகலை. இப்போ நீங்கள் 4th மறுபடியும் போட்டீங்க. 15 நாளா உங்கள் கூடயா? ஐயோ இருந்து அவர் வெளிட்டுருங்க, அவர் வெளியே போயிடலாம். அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணி தாண்டிடும். எக்ஸைட் யூஸ் பண்ணி தாண்டிடும். மறுபடியும் எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஸ்பீட் பிரேக் பக்கத்தில் வருதுங்களா? வெயிட் பண்ணுங்கள். மீட்டரை பார்த்துக்கிட்டே இருங்க. 20 கீழே வருதான்னு பாருங்கள். அப்படியே நியூட்ரல் பண்ணி 2nd கீர், டக்குன்னு நியூட்ரல் பண்ணி 2nd கீர். பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். மறுபடியும் எக்ஸைட் கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும், 3வது கீர். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் போதுங்களா? மறுபடியும் அங்கே ஸ்பீட் பிரேக் வருது, இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. மீட்ரு 20க்குள்ளே வருது. நியூட்ரல் பண்ணி 2nd கீர். பிரேக் விட்டுறோம், கிளச்சை விட்டுறோம், போயிடுச்சு. மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, 2nd கீரில் தான் இருக்கும். ஆனால் பிரேக்கை விட்டுறோம், மறுபடியும் கிளச்சை விட்டுறோம், லைட்டாக எக்ஸைட், போயிடுச்சு. மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, எக்ஸைட் விட்டுறோம், ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, 2nd கீரில் தான் இருக்கும். மறுபடியும் பிரேக்கை விட்டுறோம், கிளச்சை விட்டுறோம், எக்ஸைட்டு, போயிடுச்சு. எக்ஸைட்டு காலை எடுத்து இப்போ 3வது கீர் போடுறோம். ஏன்னா நம்ம எக்ஸைட்டர் மிதிச்சு ஒரே மிதி டக்குன்னு காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர். ஆன்சர் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு இல்லை? அப்போ அங்கே லெஃப்ட் திருப்பி வண்டியை நிறுத்திடுறோம். அவ்வளோதான். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நியூட்ரல் பண்ணி 2nd கீர். மறுபடியும் பிரேக்கை விட்டுறோம், கிளச்சிலேருந்து கால் வச்சு அப்படியே லெஃப்ட் திருப்பிக்கலாம், மெதுவாக திருப்பிக்கலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ரிலாக்ஸ். ஏன் கிளச்சு பிரேக்குனா, இங்கே வண்டி வருதா இல்லைன்னு பார்த்துட்டு தான் நம்ம போகணும். நம்ம இந்த டிவைடரை தாண்டி நிறுத்திக்கலாம். சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போகலாங்களா? போகிறதுக்கு இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டேரிங் பூரா இப்படி திருப்பி வச்சுருக்கோம். லைட்டாக மறுபடியும் மாற்றி வச்சுருக்கோம். அவ்வளோதான். மூவ் பண்ணுங்க. போதுங்களா? அவ்வளோ ஸ்மூத்தாக போதில்ல. அவ்வளோ லைட்டாக எக்ஸைட்ரு, 2nd கீர். அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. கிளச்சிலேருந்து மட்டும் கால் எடுங்க, வண்டி போவோம். கால் எடுத்துருங்க, வண்டி போவோம். போதுங்களா? அவ்வளோதான். இப்படி இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், நியூட்ரல் பண்ணுறோம். ஹேண்ட் பிரேக் பிடிச்சி நேராக எடுக்கிறோம், சாவி ஆஃப் பண்ணுறோம்.
வண்டி ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம். இப்போ கிளச்சையும் பிரேக்கையும் விடுறோம். அவ்வளோதான். வண்டி பிடிச்சிருக்கலாம். அவ்வளோதான். போகலாங்களா?